வெல்கம் டு மை சேனல் யூ ஃபார்மா தமிழ். ஓகே, இந்த வீடியோல ஃபார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கான இன்ட்ரடக்ஷன் கிளாஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரினா என்னன்னு தெரிஞ்சுப்போம், அது எப்படி கிளாஸிஃபை பண்றாங்கன்னு பார்ப்போம். ஓகே, கெமிஸ்ட்ரியை வந்து ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க, ஒன்னு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிங் போது கார்பன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ் பத்தி எல்லாமே படிக்கிறது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. எல்லா லிவிங் திங்ஸுமே ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால மேடா இருக்கும், கார்பன் இருக்கும் எல்லா லிவிங் திங்ஸ்லயும். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிங் போது எந்த ஒரு கார்பன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸுமே இருக்காது. இது வந்து மேக்ஸிமம் மினரல் சால்ட்ஸ் இது எல்லாமே வந்து இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சால்ட், டேபிள் சால்ட், சோடியம் குளோரைட்னு சொல்லுவோம். அந்த சால்ட் தான் ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, இந்த மாதிரி இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் எந்தெந்த பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ்ல யூஸ் பண்றோம், இல்ல எந்த பார்மசூட்டிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்றோம், இல்ல எது ட்ரக்கா யூஸ் ஆகுதோ இதை பத்தி டீட்டெயில்டா படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் பார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. பார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து ஒரு இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட். ஏன்னா இது வந்து சிலபஸ் ரொம்ப இது கம்மி. இது ஃபர்தரா அடுத்தடுத்த செம்ல நீங்க இதை படிக்க மாட்டீங்க. இந்த செம்மோட பார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். ஸோ சிலபஸ் ரொம்ப கம்மி. அதே மாதிரி ஃபியூச்சர்ல ஜிபேட் எக்ஸாம்ஸ் நீங்க எழுதும் போது பார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து 10 to 12 கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சிலபஸ் கம்மி, மார்க்ஸ் வந்து ரொம்ப ஹையா ஸ்கோர் பண்ணலாம். இதை பத்தி நீங்க ஃபியூச்சர் நிறைய தெரிஞ்சுப்பீங்க இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பத்தி எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த பார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சேம் 5 யூனிட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட், ஃபோர்த் யூனிட் அண்ட் ஃபிஃப்த் யூனிட். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து நீங்க இம்பியூரிட்டிஸ், பார்மகோபியாஸ் அண்ட் லிமிட் டெஸ்ட் அப்படின்னு ஒரு சில மைனரான டெஸ்ட் அண்ட் தியரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே படிப்பீங்க. யூனிட் 2ல பொறுத்த வரைக்கும் ஆசிட் பேஸ் பஃபர்ஸ் அண்ட் தென் டென்டல் ப்ராடக்ட்ஸ், மேஜர் எக்ஸ்ட்ரா இன்ட்ராசெல்லுலர் எலக்ட்ரோலைட்ஸா படிப்பீங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த் யூனிட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா, நீங்க இது வரைக்கும் பார்க்காத மாதிரி தியரி இல்லாம கொஞ்சம் ட்ரக்ஸ் படிப்பீங்க. என்னென்ன ட்ரக்ஸ் எல்லாம், எந்த இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ட்ரக்ஸா யூஸ் பண்றோம் அதை பத்தி ஃபுல் டீடைலா தேர்ட் அண்ட் ஃபோர்த் யூனிட்ல படிப்பீங்க. ஃபிஃப்த் யூனிட் ரேடியோ பார்மசூட்டிக்கல், ஐசோடோப்ஸ், அது பேஸ்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃபிஃப்த் யூனிட்ல படிப்பீங்க. இப்ப இன்னும் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றோம்னா பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி ரெண்டு டைப்பா பிரிக்கலாம், பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி. பார்ட் ஏல ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட் அண்ட் ஃபிஃப்த் யூனிட் வரும். பார்ட் பில தேர்ட் அண்ட் ஃபோர்த் யூனிட் வரும். ஏன் நம்ம இந்த மாதிரி பிடிச்சிருக்கோம்னா பார்ட் ஏங்கிறது ஃபுல்லா தியரி பார்ட். யூனிட் 1, யூனிட் 2 அண்ட் யூனிட் 5 இது எல்லாமே வந்து ஃபுல்லா தியரியா இருக்கும். நீங்க 12th பிளஸ் 1ல படிச்சப்ப எல்லாமே தியரி பேஸ்டு கொஸ்டின்ஸா இருக்கும். பட் பார்ட் பீன் போது தேர்ட் அண்ட் ஃபோர்த் யூனிட் ஃபுல்லாவே ட்ரக்ஸா இருக்கும். இது இந்த பார்மசிக்கு நீங்க என்டர் ஆயிட்டு புதுசா படிக்கக்கூடிய ஒரு இதா இருக்கும். என்னன்னா அடுத்தடுத்த வீடியோஸ்ல எல்லாமே யூனிட் 1ல இருந்து யூனிட் 5 வரைக்கும் கவர் பண்ண போறோம். ஸ்டே கனெக்ட் வித் யூ ஃபார்மா.